ஆர்கானிக் ஹென்னா கோன்ஸில் கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்களா? ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறப்ப நானும் இப்படி தான் ஷாக் ஆனேன். அந்த வீடியோவை பார்க்கலாம். 2 நாளைக்கு முன்னாடி வச்ச மெஹந்தி என்னோட கையில் பார்த்தீங்கன்னா அப்படியே தொலி மாதிரி பிஞ்சிட்டு வருது. இது என்ன பெரிய விஷயமா, இது நார்மல் தானப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது நார்மல் கிடையாது. இன்னைக்கு வரக்கூடிய பிளாக் ஹென்னா, இன்ஸ்டன்ட் ஹென்னா, இந்த மாதிரியான மெஹந்தி கோன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துலேயும் ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் வந்து இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? அதனால தான் நாங்கள் நேச்சுரல் ஆர்கானிக் ஹென்னா வாங்கி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் இவ்வளோ நேரம் சொன்னது அந்த ஆர்கானிக் ஹென்னா தான். மெஹந்தி கோனில் எதுக்காக கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா, அது வெளியே வச்சோம் அப்படின்னாலும் எக்ஸ்பைரி ஆகக்கூடாது, ஸ்டெயின்ஸ் இன்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் ஆர்கானிக் ஹென்னா கோன்ஸில் நீங்கள் கண்டிப்பாக 6 hours வச்சே ஆகணும். இன்ஸ்டன்ட் ஸ்டெயினுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் 2 days ரூம் டெம்பரேச்சரில் வைக்கலாம். அதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா கோன்ஸ் எக்ஸ்பைரியும் ஆகிடும். அந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட்டில் ஒரு பீல் ஆகிற மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ ஆர்கானிக் ஹென்னா கோன்ஸ் என்றைக்குமே அந்த மாதிரி பீல் ஆகி வரவே வராது. நீங்கள் ஒரிஜினல் மருதாணி வச்சிங்க அப்படின்னா எப்படி ஃபேட் ஆகி போகுமோ அந்த மாதிரி ஃபேடு தான் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மெஹந்தி கோன்ஸில் என்னெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.